ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி கத்திரிக்காய் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எல்லா கத்திரிக்காயும் இதில் சேர்த்து ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேனில் இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, வேர்க்கடலையும் எள்ளையும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.